கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 43 சிவ புண்ணிய கதைகள். அதன் தொடர்ச்சி. விஸ்வாமித்ர முனிவரும் சிவ புண்ணியத்தின் மகிமையை பற்றி கூறி விளக்கும் கதையொன்றை சொல்லத் தொடங்கினார். முன்பொரு சமயம் சகல உலக குருவும் சகல உலகங்களின் சிருஷ்டி கர்த்தாவும் ஹேமகூட மலையில் வீற்றிருப்பவருமான பிரம்மதேவரை தரிசித்து வணங்குவதற்காக நான் சென்றிருந்தேன். அப்போது கணாதிபரான சதாபிந்து என்பவர் சில சிவகணங்களினால் புடைசூழப்பட்டவராக பரமேஸ்வரரை தியானித்தபடியே அங்கு வந்தார். அவரை கண்டவுடனேயே பிரம்மதேவர் தம் 2 கையிலிருந்து விரைந்து எழுந்து வந்து தம் கைகளையும் கட்டிக்கொண்டு பக்தி பெருக்கோடு நின்றார். ஆனால் அந்த கணாதிபனோ அவரை சிறிதும் பொருட்படுத்தி மதிக்காமல் தான் பாட்டுக்கு சிவபெருமானின் சிறந்த ஆலயமான மேருமலையை நோக்கிச் சென்று விட்டார். அவர் அங்கிருந்து சென்ற பிறகு நாங்கள் அனைவரும் எங்கள் இருக்கைகளில் உட்கார்ந்து கொண்டோம். அப்போது நாம் பிரம்மதேவரை நோக்கி, சுவாமி, தாங்கள் வணக்கத்தோடும் பயபக்தியோடும் எழுந்து நின்ற போதிலும் கூட அவர் அப்படி பவ்யமாக நிற்கும் தங்களை பார்த்தும் பாராதவர் போன்ற நிலையிலேயே மிகவும் கர்வத்தோடு போய்விட்டாரே, இப்படிப்பட்ட கர்வம் படைத்த அவர் யார் என்று கேட்டேன். உடனே பிரம்மதேவர், விஸ்வாமித்திரரே, இவர் மகா சிறப்பு வாய்ந்த சதாபிந்து என்பவராவார். இவர் சாமந்தம் என்னும் பட்டினத்தில் மகா தரித்திரனாகவும் சதா காலமும் துயரம் தோய்ந்த மனதினராகவும் விவசாயத் தொழிலை செய்து வருபவராகவும் இருந்து வந்தார். ஒரு நாள் அவர் தம் எருமையை விற்பதற்காக வெளியே ஓட்டிக்கொண்டு சென்றார். அவர் மிகுந்த கிருபணனாகையால் எந்த எருமையை யாருமே வாங்க முன்வரவில்லை. அதனால் அவர் அளவு கடந்த துயரத்தோடு அந்த எருமையை ஓட்டிக்கொண்டு திரும்பி வரும்போது அவரை தேளொன்று கொட்டிவிட்டது. 3 தினங்கள் உபாதைப்பட்ட பின் அவர் உயிர் துறந்து விட்டார். அப்போது மிகுந்த கொழுப்பை உடைய அவருடைய எருமை அடக்குவார் இல்லாத காரணத்தினால் அன்றிரவே அந்த வீட்டை விட்டு வெளியேறிச் சென்று ஸ்ரீ சச்ரேஸ்வரர் சுவாமியின் வண்டியை இழுக்கும் எருமை கடாக்களோடு சேர்ந்து படுத்துறங்கியது. மறுநாள் காலையில் கோவிலை சேர்ந்த மனிதர்கள் கற்களை கொண்டு வருவதற்காக அந்த எருமை கடாக்களோடு இதையும் சேர்த்து வண்டியில் பூட்டி வெகு தூரம் ஓட்டிச் சென்றார்கள். பிறகு அவர்கள் கற்களை வண்டியில் ஏற்றுக்கொண்டு திரும்பி வந்து அந்த எருமைகளை திருப்பி ஸ்ரீ சிவபெருமானின் சந்நிதிக்கு ஓட்டி வந்தார்கள். அதன் பிறகுதான் அவர்களுக்கு தங்கள் கோவிலை சேராத வேறொரு எருமையும் அங்கிருப்பது தெரிய வந்தது. உடனே அவர்கள் அதை வண்டியிலிருந்து அவிழ்த்து வெளியே விரட்டி விட்டார்கள். அது இன்னொருவருடைய எருமைதான் என்று அவர்களுக்கு தெரியாமற் போனாலும் கூட அந்த வண்டியில் பூட்டி ஸ்ரீ சம்புவினுடைய ஆலய திருப்பணிக்காக கற்களை கொண்டு வந்த புண்ணியத்தின் மகிமையால் அவன் எத்தகைய பாவியாக இருந்தாலும் கூட அந்த பாவங்களிலிருந்தெல்லாம் விடுபட்டவனாகி அனைவராலும் பூஜித்து வணங்கத்தக்கவனாக ஆகிறான். ஆகையால் சிவ புண்ணியத்தை செய்தவராக இந்த மகா புண்ணியசாலி என் ஒருவனால் மட்டுமே வணங்க தகுந்தவர் என்பதில்லை. மகேஸ்வரரின் அருளுக்கு பாத்திரமாகியிருக்கும் அவர் திருமாலும் வணங்கி வழிபடத் தகுந்தவர்தான். இவ்வாறு விஸ்வாமித்திரர் கூறி முடித்ததும் சப்த ரிஷிகளில் ஒருவரான பரத்வாஜ முனிவர் அரச குமாரியை நோக்கி,
மற்றொரு கதையை சொல்லத் தொடங்கினார். முன்னொரு சமயம் இடையன் ஒருவன் தன்னுடைய சின்னஞ்சிறு பிராயத்தில் விளையாடிக் கொண்டிருக்கும் போது லிங்க வடிவத்தில் இருக்கும் ஒரு கல்லையே சிவலிங்கமாக தன் மனதில் பாவித்து அதற்கு மலர்களாலும் சேற்றையே சந்தனமாகவும் பல வகை மண்களையே கனிவர்க்கங்களாகவும் மனதில் கருதி அந்த பூஜை பொருட்களை வைத்தே எப்போதும் சிவலிங்கத்திற்கு மன மகிழ்ச்சியோடு பூஜை செய்து வந்தான். இவ்வாறு அச்சிறுவன் விளையாட்டாக பூஜித்து வழிபட்டு வருகையில் அவனுடைய பக்தியுள்ளத்தைக் கண்டு மனம் பூரித்த சிவபெருமான் அவனுக்கு குபேரனுடைய தனத்திலிருந்து பெருவாரியாக எடுத்து கொடுத்து அங்கு லிங்கமென்று மனதில் கருதி வந்திருந்த அந்த கல்லை ஒரு இரத்தினமயமான லிங்கமாகவும் மாற்றிவிட்டார். அவனுடைய வீடும் இரத்தினமயமாக ஒளி வீசி திகழ்ந்தது. இவ்வாறு அவனுக்கு திருவருள் புரிந்த சர்வேஸ்வரர் அவன் முன்னிலையில் பிரத்யட்சமானார். அப்பெருமானை வணங்கி அச்சிறுவன் பக்தி பரவசத்தோடு நின்றான். அக்காட்சியை கண்ணுற்ற அரசர்களும் அளவு கடந்த ஆச்சரியம் அடைந்தவர்களாக சிவபெருமானை பக்தி பெருக்கோடு வணங்கி துதித்தார்கள். அந்த இடைச்சிறுவனை சகல முனிவர்களும் தேவர்களும் மகிழ்ச்சி பெருக்கோடு ஆரத்தழுவி மகிழ்ந்தார்கள். அப்போது மகாதேவர் அச்சிறுவனை நோக்கி, சிறுவனே, நீ செய்துள்ள புண்ணிய வசத்தினால் இனி ஸ்ரீஹரன் என்ற பெயரை நீ அடையப் போகிறாய். மேலும் உன் வம்சத்தில் நந்தகோபன் என்ற ஒரு சிறப்பு பெற்ற மகான் அவதரிக்கப் போகிறார். அவருக்கு திருமாலே மகனாக பிறக்கப் போகிறார் என்று கூறிவிட்டு மறைந்தார். அதன் பிறகு அந்த இடைச்சிறுவன் நீண்ட காலம் சகல போக பாக்கியங்களையும் அனுபவித்த வண்ணம் மகிழ்ச்சி பெருக்கோடு வாழ்ந்திருந்து விட்டு இறுதியில் சிவலோகத்தை அடைந்தான். ஆகையால் சகல பாபங்களையும் போக்க வல்ல சிவ புண்ணியத்தின் மகிமையை எவர் உணர்ந்தே செய்கிறார்களோ அத்தகையவர்களின் புண்ணிய மகிமையை உமையொரு பாகனைத் தவிர வேறு யாராலுமே அறிந்து கொள்ள முடியாது. இவ்வாறாக சப்த ரிஷிகளாலும் கூறப்பட்ட மிகச் சிறந்த சிவ புண்ணிய மகிமையை பற்றி செவி குளிர கேட்ட அரசகுமாரி அளவு கடந்த மகிழ்ச்சி பெருக்கோடு சப்த ரிஷிகளை வணங்கிவிட்டு கைகளை கூப்பிய வண்ணம் வினயத்தோடு அவர்களுக்கு எதிரே நின்றாள். அப்போது சப்த ரிஷிகளும் அவளை ஆசீர்வதித்துவிட்டு அவளை நோக்கி, பெண்களே, பாபமே செய்தறியாதவளான நீயும் எப்போதும் சிவ புண்ணிய காரியங்களையே செய்து வந்தால் உமையொரு பாகனின் கருணை உனக்கும் நிச்சயமாக கிட்டும் என்று சொல்லிவிட்டு தங்கள் ஆசிரமத்திற்கு திருப்பிச் சென்றார்கள். அதன் பிறகு அந்த அரசகுமாரி தன் நாட்டில் உள்ள பல சிவாலயங்களையும் மண்டபங்கள், கோபுரங்கள், உப்பரிகைகள், சிறிய குளங்கள், கிணறுகள், தடாகங்கள் முதலானவற்றையும் நிர்மாணித்து அந்தந்த கோவில்களில் சிவபெருமானுக்கு உன்னதமான பல உற்சவங்களையும் தேர் திருவிழா போன்ற வைபவங்களையும் பக்தி சிரத்தையோடு நடத்தி வரலானாள். நாளடைவில் சம்சார துக்கத்தை அடியோடு நீக்கவல்ல சிறந்த சிவஞானத்தை அவள் அடைந்து கணக்கில்லாத போக பாக்கியங்களையும் அனுபவித்துவிட்டு முடிவில் தேவ கணங்களினாலும் முனிவர் கணங்களினாலும் புடைசூழப்பட்ட நிலையில் பலவித வாத்திய முழக்கங்களும் மலர் மாரிகளும் பொழிய சிவலோகத்தை அடைந்து மோட்சத்தையும் அடைந்தாள். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர், கேட்போர், நினைப்போர் யாவரும் பசு, பத்தினி, உறவினர், புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின்
தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.